இனிய தமிழுறவுகளே வணக்கம். இன்றைக்கு காகா சாஹேப் கலேல்கர் கமிஷன் அறிக்கை அல்லது இந்திய நாட்டினுடைய பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கான ஆணையத்தினுடைய அறிக்கையினுடைய தொகுதி 1, தொகுதி 2, தொகுதி 3 பற்றிய ஒரு அறிமுகத்தை பார்க்க இருக்கிறோம். அண்ட் ஒரிஜினல் ரிப்போர்ட் ஆஃப் த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா என்று அந்த அறிக்கை குறிப்பிடுகிறது. நண்பர்களே, சுருக்கமாக இந்த சமூகவியலாளர்கள் காகா கலேல்கர் அறிக்கை என்று இதை குறிப்பிடுவார்கள். உத்தரப்பிரதேசத்திலிருந்து இந்த புத்தகம் வெளியிடப்பட்டிருக்கிறது. 1400 ரூபாய் போடப்பட்டிருந்தாலும் அமேசானிலே இந்த 3 தொகுதியையும் சேர்த்து 800 ரூபாய்க்கு வாங்க முடியும். ஒவ்வொரு பிற்பட்ட பட்டியலின பழங்குடி சிறுபான்மை அனைத்து மக்களும் தங்களுடைய வீட்டில் தங்களுடைய வேத நூலை போல படிக்க வேண்டிய நூல் இந்த பிற்படுத்தப்பட்ட ஆணையத்தினுடைய அறிக்கை அல்லது இந்திய அரசு தந்திருக்கிற இந்த ஒரு ஒரிஜினல் ரிப்போர்ட் என சொல்லப்படுகிற இந்த அறிக்கை. நண்பர்களே, ஏன் இந்த அறிக்கை மிக இன்றியமையாதது? 1953 இந்த நாட்டில் இருக்கக்கூடிய முன்னேறிய வகுப்பினர் யார்? சூத்திரர்கள் என்றால் என்ன? அதற்கான விளக்கம் என்ன? வேதங்கள் உபநிடதங்கள் என்ன சொல்லுகின்றன? சமூகத்தில் இந்த சூத்திரத்தன்மை எப்படி ஒவ்வொருவரையும் அடிமைப்படுத்தி இருக்கிறது? எப்படி இந்திய சமூகங்கள் கல்வியிலே பின்தங்கி இருக்கின்றன, பொருளாதாரத்திலே பின்தங்கி இருக்கின்றன, சமூகத்தில் பின்தங்கி இருக்கின்றன? இடஒதுக்கீடு மட்டுமில்லை நண்பர்களே, தொழில்துறையில், வேளாண் துறையில், இன்னும் நில உரிமையாளர்களில், இப்படி சமூகத்தினுடைய ஒவ்வொரு உட்பகுதியையும் படம் பிடித்து காட்டுகிற அறிக்கை இந்த காகா சாஹேப் கலேல்கர் அறிக்கை. இந்த அறிக்கையை தான் 1955 அரசாங்கத்திடம் கொடுத்தபோது கிட்டத்தட்ட 20-25 ஆண்டுகளுக்கு மேலே மத்திய அரசு இதை தடை செய்து வைத்திருந்தது, வெளியிடவே இல்லை. கிட்டத்தட்ட ஒரு 1980 மண்டல் கமிஷன் அறிக்கை வந்தபோது இந்த காகா கலேல்கர் கமிஷனுடைய அறிக்கை மிக பெரிதாக பேசப்பட்டது. நான் இளைஞனாக இருந்த காலத்தில் இந்த அறிக்கை நாம் அவசியம் வாசிக்க வேண்டும் என்று நினைத்திருந்தேன். இதை பற்றிய ஒரு பதிவு முகநூல் பகுதியில் வந்தவுடனே இந்த நூலை நான் வாங்கினேன். இந்த நூலை ஏன் சமூகத்தில் விளிம்பு நிலையில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் படிக்க வேண்டும் என குறிப்பிடுகிறேன் என்றால், நண்பர்களே, இந்த அறிக்கையிலே மிக நுட்பமாக பல விஷயங்கள் பேசப்படுகின்றன. பிற்படுத்தப்பட்ட தன்மை, பேக்வர்ட்னஸ் என்றால் என்ன என பகுதி 5 மிகச்சிறப்பாக குறிப்பிடுகிறது. அப்படியானால் அரசாங்கத்தினுடைய நடுவண் அரசாங்கத்தினுடைய ஒரு அறிக்கையை எப்படி குறிப்பிடுகிறது என்பதை நான் நுட்பமாக கவனிக்கிறோம். ப்ராப்ளம்ஸ் ஆஃப் ஸ்பெஷல் குரூப்ஸ் என சொல்லி, ஏன் இந்த இஸ்லாமியர்கள், இந்த கிறிஸ்தவர்கள், இந்த சீக்கியர்கள், இந்த குர்காக்கள், இந்த இந்திய நாட்டில் இருக்கக்கூடிய ஒடுக்கப்பட்ட நிலையில் இருக்கக்கூடிய ஆங்கிலோ இந்தியன்கள், இன்னும் அத்துணை பேரும் ஏன் இவர்களுக்கு தனி இடஒதுக்கீடு கொடுக்கப்பட வேண்டும் என்பதையும் இது குறிப்பிடுகிறது. நண்பர்களே, எக்ஸ் கிரிமினல்ஸ் என சொல்லப்படுகிற அந்த டீநோட்டிஃபைட் காஸ்ட்டை பற்றியும் பேசுகிறது. பெண்களை பற்றி, குழந்தைகளை பற்றி, ஏன் இவர்களுக்கு தனி ஒதுக்கீடு வேண்டும், இந்த பெண்களுக்கு ஏன் இந்த டீநோட்டிஃபைட் கமிஷனுக்கு தனி திட்டங்கள் இந்த சமூகம் வகுக்க வேண்டும் அல்லது நடுவண் அரசு வகுக்க வேண்டும், அல்லது பிற்படுத்தப்பட்ட தன்மையினுடைய பகுதிகள் என்ன என்பதை பற்றியெல்லாம் மிக நுட்பமாக பேசுகிறது. நண்பர்களே, சாதி அடிப்படையில் மக்கள் தொகையை பற்றி இன்றைக்கு நாம் பேசுகிறோம். சாப்டர் 2 பகுதி 2 ஏன் அவசியம் இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு வேண்டும் என்பதை பல பக்கங்களில் இந்த காகா சாஹேப் கலேல்கர் அவர்கள் வலியுறுத்தி இருக்கிறார். மக்கள் தொகைக்கு ஏற்ப இந்த நில உடைமை இருக்கிறதா? மக்கள் தொகைக்கு ஏற்ப இந்த சமூகத்தில் அரசு பணி பிரித்து கொடுக்கப்பட்டிருக்கிறதா என்பதை பற்றியெல்லாம் அவர் மிக நுட்பமாக பேசுகிறார். இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய கைத்தொழில் போன்றவற்றில் சமூகத்தினுடைய பிரதிபலிப்பு எப்படி இருக்கிறது என்பதை பற்றியும் இந்த அறிக்கை பேசுகிறது. அது மட்டுமில்லை நண்பர்களே, இந்த சமூகத்தில் முன்னேறிய வகுப்பு என்றால் யார் என்றும் இனம் காட்டியிருக்கிறது. அதற்கான தகுதிகள் என்ன என்பதையும் இந்த அறிக்கை கூறுகிறது. இன்னும் சொல்லப்போனால் இந்த சமூகத்தில் யார் யார் எப்படியெல்லாம் இருக்கிறார்கள் என்பதை படம் பிடித்து காட்டுகிறது. கிட்டத்தட்ட 11 உறுப்பினர்கள், அதில் 7 பேருக்கு மேற்பட்டவர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், 3 அலுவலக
குறிப்பாளர்களை கொண்டு இந்த அறிக்கை உருவாக்கப்பட்டிருக்கிறது. இந்த அறிக்கையை ஒவ்வொரு பட்டியலின, பழங்குடி, பிற்படுத்தப்பட்ட, ஏன் முற்படுத்தப்பட்ட மக்களுமே படிக்க வேண்டும். அப்பொழுதுதான் இந்த சமூகம் எப்படி இருக்கிறது. இப்படி இந்த அறிக்கையை நாம் வாசிக்கிற போது இன்றைக்கு இவர்கள் இந்த இடபிள்யூஎஸ் என்கிற ஒரு இடஒதுக்கீடை கொடுத்திருக்கிறார்களே, அது எவ்வளவு சட்டவிரோதமானது என்பது நமக்கு புலனாகும். ஒட்டுமொத்தத்தில் நண்பர்களே, இன்றைக்கு தமிழர்கள் மட்டுமில்லை, இந்தியர்கள் மட்டுமில்லை, சமூக நீதியில் அல்லது மனிதநேயத்தில் ஈடுபாடு இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் படிக்க வேண்டிய ஒரு அறிக்கை இந்த ஒரிஜினல் ரிப்போர்ட் ஆஃப் த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, காகே சாஹேப் கல்லேல்கர் கமிஷன், பேக்வர்ட் கிளாஸஸ் கமிஷன், வால்யூம் 1, 2 and 3 என்கிற இந்த நூல் நண்பர்களே. இந்த நூல் கிட்டத்தட்ட 1000 பக்கங்களுக்கு மேலே விரிந்து செல்கிறது. இந்திய நாட்டில் இருக்கக்கூடிய முன்னேறிய, பிற்படுத்தப்பட்ட, பட்டியலின, பழங்குடி அல்லது இந்த சீர்மரபின என்ன சொல்லப்படுகிற டீநோட்டிஃபைடு, இன்னும் பல்வேறு பட்டியல்களையும் இந்த நூல் தருகிறது நண்பர்களே. ஒட்டுமொத்தத்தில் இந்திய சமூகத்தை புரிந்து கொள்வதற்கான ஒரு நூலாக இதை பார்க்கலாம். எப்பொழுது ஒரு சமூகத்தை அல்லது ஒரு வகுப்பை இந்த பழங்குடியினர் பட்டியலில் இருந்து அல்லது இந்த பட்டியலின பட்டியலில் இருந்து அல்லது பிற்படுத்த பட்டியலில் இருந்து நீக்க வேண்டும் என்பதையும் இந்த நூல் பரிந்துரை செய்கிறது நண்பர்களே. அப்போது இவர்கள் கல்வியில் 100 விழுக்காடு எப்போ முன்னேறுகிறார்கள், இவர்கள் எப்போது பணி வாய்ப்பில் அவர்களுக்குரிய பகுதியை பெறுகிறார்கள், ஒட்டுமொத்தத்தில் இந்த சமூகத்தில் 90 விழுக்காட்டுக்கு மேலே இடஒதுக்கீடு தர வேண்டும் என்பதையும் இந்த அறிக்கை குறிப்பிடுகிறது. ஆக ஒவ்வொருவரும் இதை படிக்க வேண்டும். இதை அடிப்படையாக கொண்டுதான் இன்னும் பல 100 ஆணையங்கள் நியமிக்கப்பட்டன. பிற்படுத்தப்பட்ட ஆணையங்கள், பட்டியலின ஆணையங்கள் எல்லாம் நியமிக்கப்பட்டன. இந்த அறிக்கையை அடிப்படையாக கொண்டு எதிர்காலத்தில் ஆணையங்கள் உருவாக்கப்பட வேண்டும். இந்த பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கான ஒரு விழிப்புணர்ச்சியை இந்த அறிக்கை நமக்கு தரும் நண்பர்களே. இந்த 800 ரூபாய் விலையை நீங்கள் பார்க்கக்கூடாது, இதை வாங்கி நீங்கள் படிக்க வேண்டும். இது இந்த இந்திய சமூகத்தினுடைய நாடியை பிடித்து பார்க்கிற ஒரு அறிக்கை, இந்த சமூகம் எப்படி முன்னேற வேண்டும் என்பதற்கான அறிக்கை. ஆகையினாலே இந்த காகே சாஹேப் கல்லேல்கர் கமிஷன் அறிக்கை இப்போது அச்சாக வந்திருக்கிறது. இதை ஒவ்வொருவரும் வாங்கி படிப்போம். இதை இந்திய நாட்டினுடைய பிற்பட்டோர் ஆணையம்தான் வெளியிட்டிருக்கிறது. ரிப்போர்ட் ஆஃப் த பேக்வர்ட் கிளாஸஸ் கமிஷன் என்கிற இதே கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வெளியிட்டு இருக்கக்கூடிய ஒரு வெளியீடு நண்பர்களே. 6000 படிகள் தான் இவர்கள் இதை அச்சிட்டிருக்கிறார்கள். தமிழர்கள் நிறைய இதை வாங்கி படிக்க வேண்டும். நன்றி.